This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. ஸோ இந்த போர்டை பார்த்துருவோம். ஓகேவா, இந்த போர்டு பார்த்துருவோம். இந்த ஏ போர்டை பாருங்கள், அப்படியே மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என்னங்க இருக்குது, 828 வந்திருக்கு இல்லையா. நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, 6 4 நம்பர் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன்ல. இங்கே பாருங்கள், அப்படி இங்கே மார்க் பண்ணுற பாருங்கள். இப்போது 5 4 நம்பர் நம்ம கிட்ட இருக்குது. அந்த 6வது நாள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 828 இருக்கு இல்லைங்களா. அப்போது அப்படியே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த 8க்கு ஒன்று என்னங்க பண்ணியிருக்கான், கூட்டி வச்சுருக்கான், 9 வச்சுருக்கான் இல்லைங்களா. ஸோ இந்த 8க்கு ஒன்று கூட்டி 9 வச்சுருக்கான், இந்த 2க்கு பவர் பண்ணிட்டான். ஸோ இதை 2னே வைங்க. அப்படி பவர் பண்ணிவிட்டு ஒன்றை கூட்டி வச்சா அடுத்து பேலன்ஸ் இருக்கிற ஒரு நம்பர் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இல்லைங்களா. ஸோ ஏ போல் என்னங்க வரலாம் பாருங்கள், 828 928ன்னு வரலாங்களா. புரியுதுங்களா. 928 அப்படின்னு வரதுக்கு பாசிபிள் அதிகம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, 923 வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஏ போல் என்னங்க வரலாம், 8 இல்லை 3 போல் 8 3 வரதுக்கு பாசிபிள் அதிகம். இப்போது பி போட கவனிங்க, ஒரு பாக்ஸ் போடுறேன், அப்படியே கவனிங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, பாருங்கள், பாக்ஸ் பாருங்கள். ஓகே, இங்கே அப்படியே பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், பாக்ஸ் போடுறேன், பார்த்தீங்களா. ஸோ பி போல் நீங்கள் லைனுக்கு நம்ம கணக்கு வரலாங்க, ஓகேவா. ஆனால் இதை பாருங்களேன், இது 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 கொஞ்சம் கவனிங்க. அப்படியே பாருங்கள், என்னங்க வந்திருக்கு, 8 1 1 8 இல்லைங்களா. இங்கே பாருங்கள், 8க்கு 8, 6க்கு 1, மறுபடியும் 1க்கு அங்கே 1 இருக்குது, 8க்கு 8 இருக்குது இல்லைங்களா. பார்த்தீங்களா, கண்டினியூஸாக ஒரு 4 days வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது இன்றைக்கி பார்க்கும்போது இங்கே என்னங்க இருக்குது, 9 இருக்குது. அந்த 9 6 வைக்க கூட பாசிபிள் பார்த்தீங்க, புரியுதுங்களா. பி போர்டில் அப்படியே லைன் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், 8 1 1 8. இங்கே பாருங்கள், 8 பவர் 1 1 8 அப்படியே வந்துருக்குங்களா நாளும். இதை அப்படியே அடுத்து என்னங்க இருக்குது, 9 இருக்குது இல்லைங்களா. இந்த 9 என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சம்டைம்ஸ் திருப்பி 6 வச்சுருவாங்க லைன் வரும்போது. அப்போது பி போர்டில் என்னங்க வரலாம், 6 வரத்துக்கு பாசிபிள் அதிகங்க. அப்போ ஏ போர்டில் என்னங்க வரும், ஏ போர்டில் 3 8, பி போர்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 6, ரெண்டாவது 9. ஸோ 3 6ன்னு வச்சுக்கோமா. இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு சி போர்டு கவனிங்களேன், சி போர்டு கவனிங்க, இதை எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கவனிங்க, சி போர்டு பாக்ஸ் போடுறேன் கவனிங்க. இங்கே பாருங்கள், இப்படி என்னங்க இருக்குது, 239 பாக்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது பவரில் பாருங்கள், அந்த சி போர்டை பாருங்கள், 239 பவரு. இங்கே என்னங்க இருக்குது, அப்படியே 789ன்னு வச்சுட்டான். புரியுதுங்களா. நாம் ரெகுலராக ஒரு லைன் எடுப்போம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த மாதிரி பவரில் வந்துச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு, சொல்லுங்கள் பாப்பா, என்ன பண்ணுவோம். இந்த மாதிரி பவரில் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்து நம்பர் இருக்குது இல்லைங்களா, இது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பவரில் டூ பவர் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேல் பக்கமாக ஃபுல் பவரில் எடுப்போம், ஓகேங்களா. நான் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட்டு 3-4 டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் கண்டிப்பாக 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குங்க, ஓகேங்களா. இப்போது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் என்னங்க இருக்குது, 239 239, அதுக்கு பக்கத்தில் 816 தான் இருக்குது ஆப்போசிட்டாக. நம்ம இது 816 ஃபுல் பவர் பண்ணால் என்னங்க ஆகும், அந்த 816 ஃபுல் பவர் பண்ணால் என்ன ஆகும், அதாவது 361ன்னு வருங்களா, ஓகேவா. ஸோ அப்போ 2 நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 366ன்னு வருமா. ஸோ இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு பாருங்கள். 366 816 361. ஓகே, இப்போ இந்த 36 ஏபி இருக்கு இல்லையா, 36 81 36. நாம் ஏ போர்டில் என்னென்னங்க நம்பர் எடுத்தோம், ஏ போர்டில் போர்டு வைஸ் என்னங்க எடுத்தோம், 8 3 எடுத்தோம். இங்கே ஏ போர்டில் 3 8 வருது கரெக்டு. பி போர்டில் என்னங்க எடுத்தோம், அந்த 9 6 திருப்பான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ பி போர்டில் என்ன எடுத்தோம், 6 தான் எடுத்தோம். அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது, இங்கேயுமே 6 மேட்ச் ஆகுது, புரியுதுங்களா. ஸோ 8 6 3 6 8 1 3 1. ஸோ மேக்ஸிமம் பவர் பண்ணி தான் எடுப்பான். ஸோ 366 361
866 இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு போர்டும் பார்த்துருவோம். ஸோ இந்த லைனையும் நம்ம கன்சிடர் பண்ணி தாங்க ஆகணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம போர்டை பார்த்துட்டோம். நம்ம வந்து லைனை பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம நல்ல நம்பராக கொடுத்துருவோம். கணக்கில் நான் கொடுக்குற இந்த ரெண்டு பேட்டர்ன் தரேன். இது ஒரு பேட்டர்ன். உள்ளே வந்து நேற்று பார்த்தோம்ல அந்த லைன் ஒரு பேட்டர்ன். அதில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நேற்று நாம் எடுத்த லைனை பார்த்துட்டு ஓகேவா, அப்படியே இன்னொரு கம்பேரிஷன் அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து நமக்கு 647 அடித்தாங்க. ஓகேங்களா? 647 அடித்தான். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த போர்டில் 6 4 பாஸ் இருக்கும், 2 நம்பர் பாஸ் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது நமக்கு 865 அடித்தாங்க. ஓகேங்களா? 865 அடித்தான். அடுத்தது பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், 865க்கு 6 5 பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? அடுத்து நமக்கு 286 அடித்தாங்க. இங்கே பாருங்கள், 8 1 இல்லைங்களா? 286க்கு அதுவுமே 2 நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லாத்தையுமே 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேவா? அடுத்தது 869 இங்கே இருக்குது இல்லைங்களா? நமக்கு என்னங்க அடித்தான் முந்தானத்துக்கு ஞாபகம் இருக்கா? 869க்கு 628 இருக்கா? பாருங்கள், 628 இங்கே இருக்குது. நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி அடித்தோன்னா 862 அடித்தாங்க. 862 அடித்தான் இல்லைங்களா? இங்கே என்னங்க இருக்குது? 628 இருக்குது. அப்படியே என்னது 3 நம்பரையுமே திருப்பி வச்சுருக்கான் இல்லைங்களா? ஸோ அடுத்தது இங்கே என்னங்க இருக்குது? 869 இருக்குங்க. அதாவது இப்படி இந்த ஆங்கிளில் பாருங்கள், உங்களுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு பாருங்கள், 829 இருக்குது. அது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா 968ன்னு வரும். முந்தானத்து ரிசல்ட்டு 913, 9க்கு 9, 6க்கு 1, 8க்கு 3 சரிங்களா? அப்படியே 2 நாளாக லாஸ்ட் ப்ரீவியஸ் 2 டேஸாக 3 வரையும் பாஸ் ஆகிருக்கு. நேற்று இதை வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம் 89 வரத்துக்கு பாசிபிள் அதிகம், 98 வரத்துக்கு பாசிபிள் அதிகம்னு. ஸோ நேற்று உங்களுக்கு தெரியும் 789. ஸோ இந்த லைன் நேற்றும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த லைன் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். புரியுதுங்களா? சரி, பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க இருக்குது? இன்றைக்கி என்னங்க இருக்குது பாருங்கள், இன்றைக்கி என்ன இருக்குது? 991 இருக்குங்க. ஓகேங்களா? 991 இருக்குது. ஸோ அப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு வரும்போது இங்கே இன்றைக்குமே என்ன வரத்துக்கு பாசிபிள் இருக்குங்க? 91 இருங்க ஒரே நிமிஷம், 91 41 14 இல்லைங்களா? இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. 19 64 46 ஓகேங்களா? இப்போ எடுப்போம், கடைசி எது பெஸ்ட்டுன்னு கொடுத்துரும், நீங்களும் கவனிங்க. இப்போது இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிள் அதிகம் இல்லைங்களா? கண்டிப்பாக 2 நம்பர் பாஸ் ஆகும். அப்போது 2 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும் இல்லையா? இப்படி தான் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்குமே பாசிபிள் 2 நம்பர் கிளியர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போது இந்த 91 41 14 64 இதெல்லாம் இப்படியே வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பாக்ஸ் போடுறேன், அது கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு பாக்ஸ் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போது இந்த எல்லோ கலர் பாக்ஸில் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு அதாவது 3 நாளைக்கு முன்னாடி 862 அடித்தா இல்லைங்களா? இப்போ நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 862க்கு 8 7 இதில் இருக்குது. ஸோ 8 2ம் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் 789 அப்படி போயிடாதீங்க. நான் இந்த சொல்கிற லைனை மட்டும் கவனிங்க. ஸோ 82 ஓகேவா? 8 2ம் இதில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது என்னங்க அடித்தா நமக்கு 913 அடித்தான் இல்லைங்களா? பாருங்கள், அப்படியே இதில் 913 இருக்குது. ஸோ இதுவுமே பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது நேற்று என்னங்க அடித்தான்? நேற்று பாருங்கள், எத்தனை அடித்தான்? 789 இல்லையா? அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே அம்புரி போகிறோம் பாருங்கள், என்னங்க இருக்குது? ரைட்டில் லெஃப்ட் சைடு பாருங்கள், 289 இருக்குது. அப்போது 7 8 9 இங்கேயுமே பவரில் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? சரி, பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அடுத்து என்னங்க இருக்குது? அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணுற பாருங்கள், என்னங்க இருக்குது? 692 இருக்குங்க. ஓகேங்களா? 692 இருக்குது. இந்த 692 இப்படி எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த லைன் என்னங்க பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? இருங்க, இந்த லைன் என்ன பார்த்தோம்? 991 பார்த்தோமா? 991 அப்படியே இருங்க, அந்த பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம், 91 வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது இங்கே 692 இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அப்படியே பாருங்கள், 6 9 6 9
அப்புறம் நாம இங்கங்க பார்த்துருக்கோம். இதில 6, 9 இருக்கு. இதில என்னங்க இருக்கு? 9, 1 இருக்கு. ஸோ சேம் 2மே இந்த 9, 1, 9, 1, 6, 9 வருது இல்லையா? 2 லைன்லயுமே. இப்போ அப்படியே வந்தீங்கன்னா, இந்த 692 மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. 991 இது நம்ம ஞாபகம் இருக்கும். மறக்க மாட்டோம். பட் 692 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கம்பேரிசன் பார்க்க போறோம். அப்படியே வாங்க. ஓகே. வெயிட் பண்ணுங்க. நான் அந்த கம்பேரிசனையும் காட்டுறேன். அதில எப்படி இந்த 2 நம்பர் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து சிங்க் பண்ணி எடுப்போம். ஓகேவா? அப்படியே கவனமா கவனிங்க. இப்போ இந்த எல்லோ கலர்ல லைன் போட்டிருக்கேன்ல, இந்த எல்லோ கலர் லைன பாருங்க. இப்போ போன மாசம் தான் லாஸ்ட் மந்த்து அதாவது ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி நமக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 286 அடிச்சோம் இல்லைங்களா? 286 அடிச்சா, இங்க பாருங்க அந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. 297ன்னு இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில. அப்படியே பாருங்க 286க்கு 297 ஒண்ணு கூட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா? பட் இந்த பேட்டர்ன் பாருங்க. அப்படியே வந்திருக்கா? அடுத்த நாள் நமக்கு என்ன பண்ணலாம்? 286 அப்படியே திருப்பி வச்சோம். எப்படி திருப்பி வச்சாங்க? 862ன்னு வச்சா இல்லைங்களா? இங்க பாருங்க. அதே தான் அதே பேட்டர்ன் வந்திருக்கும். அதே மாரி இங்க திருப்பி வச்சிருக்கோம். பார்த்தீங்களா? 297 இருக்கு. இங்க அப்படியே என்ன இருக்கு? 796 இருக்கு. அதே மாரி திருப்பி வச்சிருக்கோம். அந்த பேட்டர்ன பாருங்க. 286, 862 வச்ச மாரி இங்க 229, 796 வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்படி தான் லாஸ்ட் 2 டேஸ் அடிச்சான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னங்க அடிச்சான்? 913 அடிச்சான் இல்லைங்களா லாஸ்ட் டே? 913க்கு இங்க பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. என்னங்க இருக்கு? அந்த ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்க. என்னங்க இருக்கு? பாருங்க. 936 ஓகேவா? இந்த ஆங்கிள்ல பாருங்க. ஸோ இங்க அப்படியே 913 இல்லைங்களா? 3 நம்பருமே பாஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்கேயும் அப்படியே அந்த லைன் வந்துட்டே இருக்கு. நேத்து என்னங்க அடிச்சான்? 789 பாருங்க. அப்படியே பாருங்க. 7, 8, 9 அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த லைன் பார்த்தீங்களா? இந்த பேட்டர்ன் மாறாம வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்னங்க இருக்கு? இங்க என்ன இருக்கு? கவனிங்க. என்னங்க இருக்கு? 264 இருக்குங்க. 789ன்னு ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டோன்னா, நமக்கு அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் பார்க்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடுனா இங்க என்னங்க இருக்கு? 789 நம்ம லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடு கொண்டு வந்துட்டான்னா, நாம நெக்ஸ்ட் எப்படி எடுக்கணும்? அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு தான் எடுக்கணும் நம்பர். ஓகேங்களா? நெறையா எக்ஸாம்பிள் இருக்கு. அது சொல்ல டைம் இல்ல. இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ 264 இருக்கு. பாருங்க. அப்படியே திருப்பி வச்சுருங்க. 462 இந்த நம்பர் உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாரி இருக்கா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, ஒரு நம்பர். ஞாபகம் இருக்கா? ஒரு பேட்டர்ன் அந்த இதில வந்துச்சுல்ல, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன்ல இல்லையா? என்ன நம்பர் சொல்லியிருந்தேன் நானு? யோசிச்சு பாருங்க. என்ன நம்பர் சொல்லியிருந்தேன்? இங்க பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. 692 சொல்லியிருந்தேனா? ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி. இங்க பாருங்க. நம்ம இந்த லைன்ல என்னங்க பார்த்துருக்கோம்? 462, 692 2 பேட்டர்ன்லேயுமே காமனா வர நம்பர் இதுதாங்க. 2 பேட்டர்ன்ல காமனா வர நம்பர் எதுவா இருந்தாலும், நம்ம 919 பார்த்தோம் இல்லையா? இப்ப பாருங்க. இந்த 3 பேட்டர்ன்லேயுமே காமனா வர நம்பர் எது தெரியுங்களா? இந்த 46, இந்த 69, இந்த 19, இந்த 91, 41, 46 இந்த பேட்டர்ன் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இந்த 2 நம்பர் வரதுக்கு ஸ்ட்ராங்காவே வழி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்கா அதாவது 3 பேட்டர்ன்லேயுமே இது காமனா வருது புரியுதுங்களா? ஸோ 41 இந்த இந்த ஃபேமிலி இன்னைக்கு வந்தாகணுங்க. ஸோ இத வச்சு தான் நான் குடுக்க போறேன். ஸோ நீங்களும் பாருங்க. உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. ஓகேவா? 264, 462 ஓகேங்களா? அந்த மாரி ஒரு சான்ஸு. 692 ஓகேங்களா? 692 296 இந்த மாரி வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா நம்ம கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? இப்போ நம்ம நம்பர்ஸ்க்கு போயிடுவோம். ஓகேவா? வாங்க. இப்போ இதில வந்து நான் நம்பர்ஸ் குடுத்துருக்கேன். முக்கியமா நம்ம பார்த்த லைன்ஸையும் என் போஸ்டல் கால்குலேஷன் வச்சு குடுத்துருக்கேன். 2, 4, 6 8 நம்பர் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ பார்த்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாரி ஏபிபிசிஎஸ்சிக்கு அதான் இந்த 41, 14, 69, 96 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த லைன் அப்படியே குடுத்துட்டேன். ஆல் போர்டுக்கு 1, 6 குடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு 9, 1, பி போர்டுக்கு 1, 3, சி போர்டுக்கு 2 குடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு, உங்களுக்கு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் பண்றேன். பார்த்துக்கோங்க. ஒரு 11 to 12 மணிக்கு போஸ்ட் பண்ணி விட்டுறேன். மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அனுப்பி விட்டுறேன் இதில. ஸோ தேங்க் யூ.